முட்டை ரோஸ்ட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல பார்ப்போமா. முதல்ல 3 முட்டையை வேக வச்சு அதை 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ரெட்டைக்கரு முட்டை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ரெட்டைக்கரு முட்டை. நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. இது வந்து தேவையான அளவு ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு, மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், உப்பு வந்து 1/2 டீஸ்பூன், அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் சிக்கன் 65 பவுடர். இது வந்து சிக்கன் 65 பவுடர், இது வந்து ஜீரக பவுடர், இது பெப்பர் பவுடர், இது சால்ட், இது மஞ்சள், இது ஆயில். இப்போ நம்ம முட்டை ரோஸ்ட் வந்து எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போமா, வாங்க. முதல்ல முட்டை மசாலா செய்கிறதுக்கு வந்து முட்டை ரோஸ்ட்டு. அப்புறம் முதல்ல வந்து மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம்ல, அதுவும் உப்பு தேவையான அளவு, இதையும் முதல்ல கொட்டிக்கிடணும். அப்புறம் பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் ஜீரக பவுடர், இது வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் இது வந்து சிக்கன் 65 பவுடர் மசாலா, இது வந்து 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் இதெல்லாம் பிசைஞ்சு விடுறதுக்கு 1 டீஸ்பூன் கொஞ்சோண்டு ஆயில், லைட்டாக ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆயிலை மிக்ஸ் பண்ணி முதல்ல இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இதில் கொஞ்சோண்டு ஆயில், இந்த தண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஆயில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அந்த மாவு நல்லா வறுவறதுக்காக, அந்த மசாலாக்கள் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா தண்ணி கொஞ்சோண்டு லைட்டாக இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி மிக்ஸ் பண்ணி அப்புறம் இந்த முட்டையை வந்து ஒவ்வொன்றா அதில் டிப் பண்ணி எடுக்கணும். ஒவ்வொன்றா டிப் பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முட்டைக்கு மசாலா நல்லா தடவி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நேரம் அப்படி ஒரு 5 நிமிஷம் ஊறினோன்னா அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து ஆயில் ஊற்றலாம். எண்ணெயில் ஒவ்வொரு முட்டையாக போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மறுபக்கம் திருப்பி போட்டாச்சு. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ஃப்ரை ஆகும்போது கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா வெடிக்கும், எண்ணெய் தெறிக்கும். அதனால் நல்லா இப்போ முருகை பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்துடலாம். நல்லா அழகாக பொரிஞ்சு வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ சுவையான முட்டை மசாலா தயாராகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம்.